அனைவருக்கும் வணக்கம். சங்கிலியன் செய்தி பிரிவு வழங்கும் மத்திய கிழக்கு யுத்தம் சம்பந்தமான ஒரு செய்தி பார்வை. இன்றைய முதலாவது செய்தி பார்வையில் பல டிரில்லியன் அமெரிக்க டாலர்களில் சொத்துகளுக்கு அதிபதியான ட்ரம்பின் பேராசை. ட்ரம்ப் ஆர்குலேஷன் என்பது அமெரிக்காவில் மட்டுமல்ல, அது உலகளவில் விரிந்து பறந்துள்ளது. ஆடம்பரமான ரியல் எஸ்டேட், ஹோட்டல்கள் மற்றும் கோல்ஃப் மைதானங்கள் உலகளவிய ரீதியில் இயங்குகிறது. இதில் நியூயார்க் நகரத்தில் உள்ள ட்ரம்ப் டவர், புளோரிடாவில் உள்ள மார்க் அல்லாகோ மற்றும் துபாய், ஸ்காட்லாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் ட்ரம்ப் குடும்பத்தால் நிர்வகிக்கப்படும் உயர்தர குடியிருப்பு, வணிக மற்றும் விருந்தோம்பல் ஆடம்பர மாளிகைகள் உள்ளன. நியூயார்க் ட்ரம்ப் பார்க் அவென்யூ, ட்ரம்ப் வேல் டவர், ட்ரம்ப் பார்க் ஈஸ்ட் புளோரிடா, மார்க் அலோகா கிளப் பாம் பீச், ட்ரம்ப் கிராண்டே சனி ஜல்ஸ் மற்றும் ட்ரம்ப் ஹாலிவுட், இலியானாஸ் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல், ரூட் டவர் சிகாகோ, நெவாட்ரோ ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல், ரூட் டவர் லாஸ் கோவேஸ், நியூ ஜெர்சி ட்ரம்பே ஸ்ட்ரீட் மற்றும் ட்ரம்ப் பிளாசா ரெசிடென்ஸ், ட்ரம்ப் கோல்ஃப். உலகளவில் 26 கோல்ஃப் மைதானங்களும் உள்ளன. இத்தனை சொத்துக்கள் இருந்தும் இன்னும் ட்ரம்பின் ஆசை அடங்கவில்லை. உலக நாடுகளின் சொத்துக்களை எந்தவிதமான குற்ற உணர்வுமின்றி கொள்ளையடிக்கும் மனோபாவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிஞ்சி போனால் ஒரு பீச்சாவை உன்னால் முழுமையாக உண்ண முடியுமா என்பது தெரியாது. இப்போது நான் இயேசு என்ற அளவுக்கு உனது ஆசை மேலோங்கியுள்ளது. உலகத்தையே கைப்பற்ற நினைத்த அலெக்சாண்டர், உலகத்தையே தனது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்த ஹிட்லர், உதுமானிய பேரரசு என எவரும் இந்த உலகில் கிடையாது. அவர்களின் கல்லறைகள் கூட எங்கு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. இந்தியாவை ஆக்கிரமித்து இரண்டாவது செய்தி பார்வையிலே பொருளாதார யுத்தம் மூலம் ஈரானை முடக்குவது, சீனாவை ஓரங்கட்டுவது, அமெரிக்காவின் ஏஜென்ட் முனீர் ஈரானில் பேச்சு. இப்போது ஆங்காங்கே உலக செய்திகளுக்குள் வந்திருக்கும் செய்தி துளிகளின் படி நோக்கும்போது, பார்க்கும்போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. யுத்த நிறுத்தத்தை அறிவித்து அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு நைசாக ஓர்முஸ் சரசந்திக்கு தனது மிகப்பெரிய யுத்த கப்பல்களையும் கொண்டு போய் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கும் வேலைகளில் பிஸியாக இருக்கின்றார் அமெரிக்க இறை தூதர். இத்தனை கலை வாரத்துக்குள்ளும் நீ சைலன்ஸாக $100 போன கச்சா எண்ணெயை வெறும் $40 வாங்கி கொண்டிருந்தால் உனது கப்பல்களும் இனி நகர முடியாது என சீன கப்பல்களும் செக் வைத்திருக்கின்றான் உலக முதலாளி. இப்போ இடதுசாரி முதலாளிக்கும் மற்றும் வலதுசாரி முதலாளிக்குமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இது இப்படி இருக்க, சுமார் 30 வருடங்களின் பின்னர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி பேச்சுகள் ஆரம்பித்துள்ளன. இந்த பேச்சுகளின் நோக்கம் ஹிஸ்புல்லாக்களை லெபனானிலிருந்து ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகவே பார்க்க முடிகிறது. லெபனான் அரசையும் கட்டுப்படுத்தும் ஈரான் சார்பு ஹிஸ்புல்லாக்களை இல்லாதொழிப்பதற்கு லெபனான் அரசு ஒத்துழைப்பு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவைப்படுகின்றது. இதன் ஒரு கட்டமாகவே இந்த பேச்சுகள் இடம்பெறுகின்றன. இந்த பேச்சுக்கள் சுமார் 30 வருடங்களின் பின்னர் இடம்பெற்றுள்ளதால் இதற்கு வடிவமைத்துக் கொடுத்த ஈரானுக்கு நன்றி என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்குள் தமது இராணுவத்தை அந்த நாட்டு பாதுகாப்புக்காக நிலைநிறுத்திவிட்டு பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனி தனது பரிவரங்களுடன் ஈரானுக்கு சென்றிருப்பது அமெரிக்காவின் ஏஜெண்டாகத்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இனி அநேகமாக நடக்கப் போவது பொருளாதார யுத்தம் ஒன்றின் மூலம் ஈரானை முடக்குவது என்றுதான் நோக்க வேண்டியுள்ளது. சுமார் 20 கப்பல்களை வளைகுடா கடலில் அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளமை மத்திய கிழக்கின் எண்ணெய் வியாபாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு யுக்தியாகும் என இந்த செய்தி கண்ணோட்டம் சொல்லுகிறது. இனி மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.